அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் கூடுதலாக 20 சுங்கச்சாவடிகள் அமைக்க நடுவண் அரசு திட்டமிட்டுள்ளது. பெங்களூரு சென்னை விரைவுச்சாலையில் திருப்பெரும்புதூர், மொளசூர், கோவிந்தவாடி, பானாவரம், மேல்பாடி, வசந்தபுரம் ஆகியவற்றிலும், விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலையில் கெங்கராம்பாளையம், கொத்தட்டை, ஆக்கூர் பண்டாரவாடையிலும், விக்கிரவாண்டி நாகை நெடுஞ்சாலையில் 3 சுங்கச்சாவடிகள், ஓசூர் தருமபுரி நெடுஞ்சாலையில் 3 சுங்கச்சாவடிகள், சித்தூர் தச்சூர் விரைவுச்சாலையில் 3 சுங்கச்சாவடிகள், மாமல்லபுரம் புதுச்சேரி நெடுஞ்சாலை 2 சுங்கச்சாவடிகள் என மொத்தம் 20 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன. நாட்டிலேயே தமிழ்நாட்டில்தான் மிகுதியான சுங்கச்சாவடிகள் உள்ளன. நடுவண் அரசின் இணையதளத்தில் 62 சுங்கச்சாவடிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒன் இந்தியா இணையதளம் தமிழ்நாட்டில் 71 சுங்கச்சாவடிகள் இயங்குவதை சான்றுகளுடன் வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இருக்கும் 62 சுங்கச்சாவடிகளில் 32 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டதால் அவற்றை மூட வேண்டும் என்கிற கோரிக்கை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் கூடுதலாக 20 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படும் தகவல் மக்களின் தலையில் பேரிடியாய் விழுந்துள்ளது.